டிஸ்இன்ஃபெக்டன்ட் வழங்கும் அத்திப்பூக்கள். என்ன பத்மா, என்னையே பார்த்துட்டு இருக்க? இல்லைங்க, இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? நீ என்ன கேக்குறேன்னு எனக்கு புரியல. இல்லைங்க, கோயிலுக்கு போய் பரிகாரம் செஞ்சு முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ பாரம் இறங்கின மாதிரி மனசு ரொம்ப லேசா இருக்குங்க. அந்த குட்டி கிருஷ்ணனே என் வயித்துல கருவா உருவாக்கி என் வயித்துல வதிக்கிற மாதிரி மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அம்மா ஆக போற, அம்மா ஆக போறேன்னு அந்த கிருஷ்ணனே என் காதுக்குள்ள வந்து சொல்ற மாதிரி இருக்குங்க. என்னங்க என் சந்தோஷம், தவிப்பு எல்லாத்தையும் கொட்டிட்டு இருக்க, நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க. உங்களுக்கு அப்படி எதுவுமே தோணலையா? எனக்கும் தோணுது பத்மா. என் பிரார்த்தனை, வேண்டுதல் எல்லாமே ஒண்ணுதான். என் பத்மா நல்லா இருக்கணும், அவ வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கணும், அதுக்கேத்த வரங்களை கொடுன்னு நான் ஆண்டவன் கிட்ட எப்பவும் வேண்டிக்கிட்டே இருப்பேன். நிச்சயமா கொடுப்பாருங்க, எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா அவர் வரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும். வரணும் பயந்துட்டீங்களா? இல்ல பத்மா, எனக்கு ஒரு நாளாவது என் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி இல்லாம நீங்க என் கூடவே இருக்கணுங்க. பிளீஸ். நிச்சயமா பத்மா, நான் உன் கூடவே இருப்பேன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, நான் சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சிடுறேன். உன்னோட அம்னேஷியா தெளிஞ்ச பிறகு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல பத்மா. நாளைக்கு நடக்க போறத நினைச்சு இன்னைக்கு உன் சந்தோஷங்களை கெடுக்க நான் விரும்பல. உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நடக்கிறது நடக்கட்டும். என்னங்க? என்ன பத்மா? என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா ஒண்ணு இல்ல. ஆபீஸ் வேலையா? ஆமா. நீங்க என்ன சொன்னீங்க? இன்னைக்கு முழுக்க என் கூட மட்டும் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு ஆபீஸ் வேலை எடுத்து பண்ண என்ன அர்த்தம்? பத்மா, கூட இருக்கிறதுனா என்ன? நீ கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க, நான் என்ன பண்றது? அதான் வந்திருக்கிற மெயிலுக்கெல்லாம் ரிப்ளை அனுப்பிச்சிட்டு இருக்கேன். நான் சமையல் எல்லாம் முடிச்சிட்டேன், அதனால இதெல்லாம் ஏற கட்டி வச்சுட்டு வந்து சாப்பிடுங்க. ஓ, அதுக்குள்ள சமையல் முடிச்சிட்டியா? சரி, ஒரு 5 minutes ரெஸ்ட் எடு, அதுக்குள்ள முடிச்சிடுறேன். அதெல்லாம் கிடையாது, இன்னைக்கு எனக்கு ரெஸ்டே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஆபீஸ் வேலையே கிடையாது. முதல்ல இதை மூடி வைங்க. பத்மா, அட்லீஸ்ட் ஷட் டவுனாவது பண்ண விடு. அதெல்லாம் பரவாயில்ல, எழுந்து வாங்க. ஒரு 5 minutes தானே பத்மா. அதெல்லாம் முடியாது, வாங்க உட்காருங்க. இரு, கையை எழுப்பிட்டு வந்துடுறேன். இருங்க. இப்ப என்ன, கை தானே கழுவணும்? இந்தாங்க, இதுலயே கை கழுவிட்டுங்க. ஒரு தடவை சாப்பிட உட்கார்ந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த காரணத்துக்காகவும் எந்திரிக்க கூடாது, இல்லைன்னா சாப்பிடுற மூடு போயிடும். இது யார் சொன்னது? அவையார். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், நல்லா சாப்பிடணும். என்னென்ன பண்ணிருக்க? சூப்பரா வாசனை வருது. பத்மா, நீ உட்காரு, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன்.